ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஜனவரி மாத பலன்கள், புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்கலாம். முதலில் மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ல் இருக்கின்றார். மற்ற கிரகங்கள் எல்லாம் 12ல் இருக்கிறது. 12ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் தர்ம கர்மாதிகள் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்வார்கள். மகத்தான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதனும் சாதகமாகி இருக்கின்றார். ராசியிலும் ஆரம்பத்தில் சுக்கிரன் புதனும் பிறகு செவ்வாயும் ஆகிய உச்சமடைவார். அதனால் 1ஆம் வீட்டு பலன் பல வகையில் அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கும். மிக விரைவிலே வரக்கூடிய சில மாதங்களிலே 6ல் இருக்கக்கூடிய குரு பகவானும் 7லே வருவார். அப்போ அதற்குண்டான வெள்ளோட்டமாக முதலிலே இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு நம்பிக்கையும் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும். உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் தனப்பிராப்திகளும் எண்ணிய எண்ணங்களும் ஈடேறக்கூடிய வாய்ப்பு 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். ஆரம்பத்திலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதும் உண்மையாகும். ஆக தர்ம கர்மாதிகளுடைய சேர்க்கை உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பதனாலும் 4-11 கூடிய பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் உச்சமடைவதனாலும் பலவிதமான அதிர்ஷ்டங்கள், லாபங்கள், வெற்றிகள் எல்லாம் உங்களை ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும். 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அங்கே வருவார். அப்போது ஒரு சில சங்கடங்கள் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் வரலாம். ஒரு சில பிரச்சனை, தலைவலி போன்ற விஷயங்கள் வயதானவர்களுக்கு வரலாம். அவர்கள் மட்டும் நிச்சயமாக உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். மற்றவர்களுக்கெல்லாம் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக மாத முற்பகுதி காட்டிலும் பிற்பகுதி யோகமாக இருக்கும் என்பதே மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான அற்புதமான பலன்களாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சனி பகவான் அவர் 3லே இருக்கின்றார். 2ஆம் வீட்டிலே ராகு கேது சம்பந்தம். அவரை குரு பகவான் பார்வை செய்தால் 2ஆம் வீடு வலிமையடைகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, தனப்பிராப்தி, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது. ஒன்று மருத்துவத்தில் அல்லது ஜோதிடத்தில் அல்லது ஆன்மீகத்திலெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் போகும். 2லே ராகு கேது சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்திகள் நடந்தால் இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை பலர் ஜோதிடத்திற்கு வருவதெல்லாம் இப்படி 2-8லே ராகு கேது சம்பந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கும். மற்ற ஆராய்ச்சி விஷயங்களில் நீங்கள் செல்லலாம். உங்களுடைய சொல்லுக்கும் ஒரு செல்வாக்கு உண்டாகும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். சொன்ன வாக்கை நீங்கள் 2லே ராகு கேது இருந்தால் பொதுவாக பணப்பிரச்சனை வரும். ஆனால் குரு பார்ப்பதனால் அப்படிப்பட்ட சங்கடங்களாம் உங்களுக்கு வராது. குடும்பத்தில் சந்தோஷமும் தனப்பிராப்தி மிக பெரிய அளவில் இருக்கும். கடன்கள் இருப்பவர்களுக்கு தனம் வந்தால் அந்த தனத்தை வைத்து கடனை முற்றிலுமாக அடைத்து விடுவது புத்திசாலித்தனம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு பகவான் அவர் 6லே இருக்கிறார். 3லே ராசிநாதன் சனி இருப்பதினால் ஆரம்பத்திலே சகோதரக்காரர்கள் செவ்வாய் பார்ப்பதினால் சகோதரர்கள் மூலமாக முழு ஒற்றுமை ஏற்படும். ஆனால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவீரியம் ஏற்படும். 12லே இருப்பதினால் சுபவீரியம் தான் ஏற்படுமே தவிர வீண் வீரியங்கள் ஏற்படாது. 3ஆம் வீட்டிலே சாதகமாக சனி இருப்பதினால் தைரியம், வீரியம், எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி, பயணங்கள், அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் விஐபி தொடர்புகள் எல்லாம் உண்டாக்கக்கூடிய மிக சிறந்த வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும். பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 4 கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே 12லே இருக்கின்றார். 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் உச்சமடைந்து தான் வீட்டை தானே பார்ப்பார். தான் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினாலும் தர்ம கர்மாதிகளுடைய சம்பந்தம் ராசியில் இருப்பதினாலும் 4ஆம் வீட்டின் மூலமாக முழு அளவில் வெற்றி உண்டாகும். வீடு, வண்டி, வாசல் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்கள், குடியிருப்பு மாற்றங்கள், பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனத்தை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், அதற்காக கடன் வாங்கலாம். அந்த கடன்கள் அதிர்ஷ்ட கடன். தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக தாய் வீட்டு சீதனமாக சொத்து சுகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறுவது என்று 4ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக தழுவிக்கொள்ளும். ஆனால் மாத ஆரம்பத்திலே சனி செவ்வாய் சம்பந்தப்படுவதனால் உடல் நலத்தில் மட்டும் கட்டாயம் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். தாயினுடைய உடல் நலத்திலும் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். 15ஆம் தேதி வரை. அதன் பிறகு முற்றிலுமாக நிலைமை சீராகிவிடும் என்பதும் நினைவில் கொள்ளுங்கள். மகர ராசிக்கு 5 கூடியவர் சுக்கிர பகவான் அவர் ஆரம்பத்திலே 12லே இருக்கின்றார். தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதுடன் 12 கூடிய குரு பகவான் பார்வை செய்கின்றார். அதனால் ஆரம்பத்திலே உங்களுடைய பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. அது படிப்பு, திருமணம், வேலை, தொழில் என்று எண்ணற்ற விஷயங்களாக இருக்கலாம். படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ தொழிலுக்காக செல்லலாம். தாராளமாக நீங்களும் அனுப்பலாம். அவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம். அந்த கடன் உங்களுக்கு சுப கடன்களாக அமையலாம். சனி பகவான் பார்வை செய்வதால் ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளை உங்களை விட்டு தற்காலிகமாக பிரியக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம். திருமணம் ஆகியிருக்கின்ற தம்பதிகள் தனி குடுத்தனமும் போகலாம். தாராளமாக நீங்கள் அவரை அனுப்பியும் வைக்கலாம். 12ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் வருவார். உடன் புதனும் சேர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையால் 5ஆம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் தர்ம கர்மாதி யோகத்தால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறவும், பிள்ளைகளால் மகிழ்ச்சி, ஒருவர் சரியான முறையில் வேலை கிடைக்காது இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக பெரிய அளவிலே வேலை, தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் விருத்தி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை என்ற சகல விதமான நன்மைகளும் நடைபெறும். ஆக மாத முற்பகுதியில் சுபவிரயங்கள் தற்காலிக பிரிவு என்றாலும் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம்.
பிரிந்து சென்றவர்கள் தான் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் படிப்போ வேலையோ இருந்தால் இந்த கிரக மாற்றத்தால் மிகப்பெரிய சாதனை அவர்கள் புரிவார்கள். அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் 5ஆம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைகின்றது. சரியான முறையில் நீங்களும் திட்டமிட்டு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதும் பிள்ளைகள் வகையில் நல்லதே நடக்கும் என்பது உண்மையாகும். ஒரு ராசிக்கு 6 புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே 12 குரு பகவான் பார்வை செய்கிறார். 6ம் 12ம் பரிவர்த்தனை. இது நல்ல பரிவர்த்தனை எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு விபரீத ராஜயோக பரிவர்த்தனை. இருந்தாலும் 6ஆம் வீட்டு கெடுதல்கள் உங்களை பெரிதாக பாதிக்காது. குருவினுடைய பார்வை மட்டும் காரணம் இல்லாமல் அவர் பாக்கியாதிபதி 9 குடைவரும் சுக்கிரன் சம்பந்தம் இருப்பதனால் 6ஆம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்களுக்கு வராது என்பதை நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு 7 குடைவர் சந்திரன், அவர் 4 கிரகம். மாத பிற்பகுதியில் 12ஆம் தேதிக்கு பிறகு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிகள் செவ்வாய் எல்லாம் நேரடியாக 7ஆம் வீட்டை பார்க்கும்போது 7ஆம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு தழுவிக்கொள்ளும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம், கணவன் மனைக்குள் ஒற்றுமை, அன்பு அரவணைப்பு மேலோங்கும். விஐபியுடைய தொடர்பு ஏற்படும், பயணங்கள் ஏற்படும், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்போ அல்லது இன்ப சுற்றுலா செய்யக்கூடிய அமைப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களை 7ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக காத்திருக்கிறது. சிலர் கூட்டுறவு மூலமாக தொழில் ஆரம்பிப்பதோ, நண்பர்களாம் சேர்ந்து புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்போ, வெளியூர் செல்வதோ, வெளிநாடு செல்வதோ ஆக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் 7ஆம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதி நன்மைகள் உண்டு என்பதை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 8 குடையவர் சூரியன் ஆவார். அவர் 12 குரு பகவானுடைய பார்வை வாங்குகின்றார். 8ஆம் வீட்டாதிபதி 12 12ஆம் வீட்டாதிபதியினுடைய பார்வை வாங்குவதால் இதுவும் ஒரு வகையில் விபரீத ராஜயோகமாகும். ஆனாலும் 8ஆம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் வராது. அதே வேளையில் சனி ஆரம்பத்திலே 10ஆம் பார்வையாக பார்ப்பதினால் தந்தையினுடைய உறவுகள் மூலமாகவும் தந்தையின் உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். 15ஆம் தேதி வரை கூடுதலாக தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தினாலே போதும். மற்றபடி பெரிய சங்கடங்கள் வராது. தசாபுத்தி சரியில்லை என்றால் தந்தையின் மூலமாக வைத்திய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். மகர ராசிக்கு 9 குடையவர் புதனாகின்றார். ஆரம்பத்திலே அவர் 12 குரு பகவானுடைய பார்வையை வாங்குகின்றார். இந்த பரிவர்த்தனை 12ம் 6ம் பரிவர்த்தனை எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் வீட்டாதிபதி 12 சுக்கிரன் தர்ம கர்மாதி 10 குடையவர் சம்பந்தமும் குரு பார்வை இருப்பதினால் தந்தையின் மூலமாகவும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் 9ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக தந்தையின் மூலமாக சுபவீரியங்கள் வரும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தர்ம கர்மாதி யோகம் இருப்பதால் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும், வெளியூர்கள் வெளிநாடுகளுக்கு நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையின் மூலமாக செல்லலாம். அல்லது உங்களுடைய பிள்ளைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம். சிறிய குழந்தைகளாக இருந்தால் உங்கள் தந்தை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படலாம். 17ஆம் தேதிக்கு பிறகு 9 கூடிய புதன் உங்களுடைய ராசியிலும் உடன் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதினால் 9ஆம் வீட்டிற்கு 5 இருப்பதினால் எண்ணிய எண்ணங்களும் தனப்பிராப்திகளும், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பட்டம் பதவிகளும் பேர் புகழும் தேடி வரலாம். ஆக 9ஆம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் தனமோ பட்டமோ பதவியோ பேரோ புகழோ தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கலாம். புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும், தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பும், அன்னதானம் போன்ற செய்யக்கூடிய அமைப்பும் கிடைப்பதற்கு மகர ராசி ஆண் பெண் இருவருக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 10 கூடிய சுக்கிரன், அவர் ஆரம்பத்திலே 12 குரு பகவானுடைய பார்வையை வாங்குகிறார். பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் மட்டும் வரும் என்று சொன்னேன். அதே வேளையில் பணியில் இருப்பவர்களுக்கும், அரசாங்க பணியிலோ தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றம் கட்டாயம் வரும். பதவி உயர்வு வரும். அது வெளியூர்களாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம். அதே வேளையில் தனியார் நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம். தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான முன்னேற்றமாக இருக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் வீட்டாதிபதி உங்கள் ராசியில் வருவார். உடன் புதனும் சேர்வதனால் 17ஆம் தேதிக்கு பிறகு தர்ம கர்மாதி யோகாதிபதிகள் 10ஆம் வீட்டிற்கு பூரணமாக இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்கள் கொடி கட்டி பார்க்கலாம். உங்களுடைய லட்சியங்களும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக அமையும். சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 11 கூடிய செவ்வாய், அவர் ஆரம்பத்திலே 12 குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார். 12ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசியிலே உச்சமடைவார். 11 கூடிய உச்சமடைவதால் மூத்த சகோதர வகையில் பூரணமாக ஒத்துழைப்பு, எதிலும் வெற்றி, பூமியால் லாபங்கள், தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அற்புதமாக அமையும். இருந்தாலும் மூத்த சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து ஆரம்பத்திலே செல்ல வேண்டும். 15ஆம் தேதி வரை செல்ல வேண்டும். ஏனென்றால் 15ஆம் தேதி வரை செவ்வாய் 12 இருப்பார். 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் உச்சமடைவார். காரணம் சனியினுடைய பார்வை கிடைப்பதனால் ஆரம்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 15ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக நிலைமை சீராகும். தொட்டதெல்லாம் வெற்றி, எல்லா வகையிலும் லாபங்கள் தான். அவருடைய ராசிக்கு 12 கூடியவர் குரு, அவர் 6 இருக்கிறார். தான் வீட்டை தானே பார்ப்பதினால், அவர் இயற்கை சுபகிரகம் என்பதாலும், ஆரம்பத்தில் தர்ம கர்மாதி சேர்க்கை 12 இருப்பதினாலும் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் ஆன்மீக சம்பந்தமான செலவுகளாகவும், தான தர்மங்கள் செய்யக்கூடிய செலவுகளாகவும், சுபவீரியங்களாக ஆகுமே தவிர வீண் வீரிய செலவுகள் வராது என்பதே மகர ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான அற்புதமான பலன்களாகும். மாதம் முழுவதும் ஆரம்பத்திலே சாதாரணமாக இருந்து மாத பிற்பகுதியில் 12ஆம் தேதிக்கு பிறகு மிக ஏற்றமும் அதிர்ஷ்டமும்
கொண்ட மாதமாக அமையும். சரியான முறையில் திட்டமிட்டு இந்த புது வருடத்திலே ஆரம்பமே மிக மிக உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் சாதனை செய்வீர்கள்.